ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வேறு அடிபட்டிருக்கோம்ல. ஸோ வந்து நிக்கோலை தான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருப்பாரு. ஹீரோயினால் நடக்கவே முடியாது. அங்கே எதுவும் ஃப்ராக்ஷன் ஆகிருக்குமா என்னன்னு தெரியல. அவளுக்கு வந்து சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் நடக்கவே முடியல. ஸோ நிக்கோல் என்ன பண்ணுறான்னா, வா அவனை நான் அழைச்சிட்டு போகிற சொல்லி ஸ்டெப்பேரி வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அந்த அளவுக்கு பாசவங்க நிக்கோலைக்கு. ஆனால் வெளியே சொல்லாமே வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆன்ட்டி வந்து நித்தியாக இருக்காங்களா, அவங்க வந்துடுறாங்க. வந்து கேட்குறாங்க, எப்படிப்பா போகுது, யாரை வந்துட்டு நீ வந்து டூரிஸ்ட் கைடாக வந்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க ஒருத்தர் இருக்கால பேட், அவளுக்குலாம் ஃபேஸ் அப்படியே மாறிட்டுருக்கு. ஹீரோ வந்து அந்த பொண்ணை பற்றி பெருமையாக சொல்ல இந்த ஆன்ட்டிக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துட்டுருக்கு. அது அவங்களோட ஃபேஸை பார்த்தா நல்லா தெரியுது. ஹீரோக்கு வந்துட்டு இவங்க ஏன் வந்துட்டு ஃபேஸ் மாறுதுன்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு என்ன டாப்பிக்கை மாற்றிடுறான். சரி ஆன்ட்டி, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இங்கே நிக்கோலை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் வந்து ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோன்னா, சுடு தண்ணி பாத் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டப்பில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வச்சு அவளோட காலை வந்து வச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீட்டா ஆண்டியை பார்க்கறதுக்கு வந்துட்டு இங்கே போகிறாங்க. ஸோ ஹீரோ எல்லாருமே போகிறாங்க. அப்போ நீட்டாக சொல்கிறான், நீங்கள் அதுக்குள்ளே வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் காட்டுறான். நிக்கோல் என்ன சொல்கிறோன்னா, ஹெல்தி வரதுக்கு லேட் ஆகும், நான் வேணா இங்கே ஸ்டே பண்ணிட்டோமா, நீ தனியாக இருக்கலங்கும் போது இல்லை பரவாயில்ல, நான் வந்துட்டு எப்போவுமே இருக்கிறது தான், எனக்கு கூட பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் எமர்ஜென்சினா நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு இவன் வந்து நிக்கோலை வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த நீட்டாகவும் அந்த நித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், ஆனால் இங்கே வந்திருக்கா, ஸ்காலர்ஷிப்க்கு வந்திருக்கா, ஆனால் ஏழை பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பணக்கார பசங்களை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மடிக்க போட்டுருவாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்டேயே அவள் வளைஞ்சு பேசுவான், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ வந்து டூரிஸ்ட் கைடாக வந்துட்டு உன்னோட நீஸ்க்கு இருக்கா, ஸோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, அவள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு செடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கும் போது இவங்க வந்துட்டு முடியாது, இருக்கும் போது அதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது, எப்படி வந்தால் இதுக்கப்புறம் வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமாக சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப வில்லியாக இருப்பாங்க போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோனோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. இப்போ தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்குலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் இந்த ஆன்ட்டிக்கு வந்து தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் விட்டு வெளியே வந்துடுறாங்க. சொல்ல போனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு இது சித்தப்பாவும் சித்தியும் போல், நான் வந்துட்டு அத்தைன்னு நான் சொல்லிட்டேன் தப்பா. இவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த மாதிரி மாமா வந்துட்டு வெளியே எதுவுமே சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க, பட் இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும் அப்படின்னு பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. கிராண்ட்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு தூங்கவே இல்லை. ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேட் இருக்கால, அவள் வந்துட்டு இந்த நீதா வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அவங்க பேர் வந்து காயா. ஸோ காயா கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறா, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே வந்து அந்த பணக்கார லேடிஸ்க்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் போல். அதனால் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன ஹெல்ப்பாக இருக்கும்ட்டு காயாக்கு வந்துட்டு புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ வந்துட்டு ஹீரோ வந்து செடியூஸ் பண்ணணும், ஹீரோ வந்து தன் பக்கம் வந்துட்டு வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா போல். ஹீரோட்ட போய் வாண்டடாக வந்து பேசுகிறா. ஆனால் ஹீரோ வந்து பெருசாக வந்து பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். இது வந்து காயாக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த பேடுக்கு வந்து தெரியல. நம்ம எப்படியாச்சும் ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கும் போது அப்போ காயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ பாரு, உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது, இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு கால் எடுக்கல. என்ன பண்ணுறான்னா எம்பசி கால் பண்ணி, எம்பசியில் வந்துட்டு இப்போ தாய்லாண்டோட எம்பசி தானே, ஸோ தாய்லாண்ட்லேருந்து யாரெல்லாம் வந்திருப்பாங்களோ அவங்களோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டு ஹீரோயின் வந்து பார்க்க போகிறான். அதே மாதிரி இந்த பக்கம் நிக்கோலை வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வருவானா, அங்கே ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க, வயசான லேடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ பொட்டியெல்லாம் கீழே போட்டுடுவாங்களா, நிக்கோலை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆன்ட்டி உங்களுக்கு நான் எல்லாமே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ண போவான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்துட்டு அந்த பிஜி ஹாஸ்டல் மாதிரி இருக்கு, அங்கே வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ இதான் ஹீரோயின் ரூம்னு சொல்லிட்டு நாக் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் திறக்கல. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் போகும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துடுறா. ஸோ ஹீரோ வந்துட்டு போகிறாரு. நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னே, ரமில் நீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் உனக்கு கால் பண்ணேன், ஃபோன் அட்டன் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ முன்னாடி இவ ரொம்ப ஆக்வர்டாக நிற்கிறான். ஏன்னா வந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ் போட்டிருப்பா, ஒழுங்காக வந்து தலை சீவிருக்க மாட்டா. அவன் வந்துட்டு என்னடா இது இப்படி நம்மளை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட காலை வந்துட்டு முன்னாடி வைப்பா. மறந்துட்டா, அவள் கால் வந்து அடிபட்டிருக்குன்னு தெரியாது. அந்த காலை எடுத்து வைக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழ போவாளா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து தாய் ட்ராமாக்கே உரியதான சீன் வந்து நடக்கும். டக்குன்னு வந்து கேட்ச் பிடிப்பார். ஸோ டக்குன்னு கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப கிட்டக்க இருப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே பயங்கர ஆக்வர்டாக இருக்கும். ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு ஹீரோயினுக்கும் லைட்டாக வரா மாதிரி இருக்குது. ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவாள். சரி வா நான் ரூமில் விடுறேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் விடுவான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்ப்பான். அவன் அந்த பிடிச்சிருப்பான் கீழே விழும்போது, அப்போ வந்து ஹீட்டாக இருந்திருப்பாள். ஸோ வந்துட்டு என்ன ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான்.
இருப்பான். ஸோ ஃபீவர்னால் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பங்குக்கு அவன் போயிட்டு ஹாட் வாட்டரில் டவலை இது பண்ணி வெட் பண்ணி அப்படியே ஹீரோயினுக்கு வந்துட்டு வச்சு விட்டுட்ருப்பான். ஹீரோயினுக்கு பயங்கர நர்வஸாக இருக்கும். நிக்கோலே பண்ணும்போது அது ஒரு ஃப்ரெண்டு ஃபீலாக வந்துட்டு இருந்துச்சு. இவளுக்கு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் வந்து தெரியல. ஆனால் ஹீரோ பண்ணும்போது அவளுக்கு என்னமோ அந்த ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு ஹீரோ கேட்குறான், சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை என்கிட்ட அந்த அளவுக்குலாம் காசு இல்லை அப்படிங்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான், நான் தான் உனக்கு பே பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அந்த காசு வந்து தொலைஞ்சு போயிடும்ல. ஸோ அதை பற்றி அவள் எதுவுமே சொல்லாமல், இல்லை நான் ஃபுட்டுக்கு அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்லாம் வந்து நான் கொடுத்துட்டேன், இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லுவாளா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு வேணாம், எனக்கு அந்த நீட்லாம் வேணாம், நான் வந்து ஃப்ரீயாலாம் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு வந்துட்டு சரி அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நான் அவனை அழைச்சிட்டு போகிறேங்கும் போது திருப்பி இல்லை வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி உன்னோட காலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து பார்க்குறோம். அதுவும் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்குது. இப்படி போய் பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக நிக்கோலே வந்துட்டு வீட்டுக்கு வரான். சாரி அந்த ரூமுக்கு வரான். அப்போ வரும்போது ஓப்பன் ஆயிருக்கு. என்னடா ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூமை பார்க்கும்போது எட்டி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும்போது இவன் தப்பாக நினச்சிடுவான். ஆல்ரெடி ஹீரோ மேலே இவனுக்கு ஒரு தப்பான தாட் இருக்குது. ஹீரோ ஃப்ரெண்டும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பானே. ஸோ சம்திங் ராங் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுற நிக்கோலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னாச்சு நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படிங்கும்போது, எனக்கு இல்லை இவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை அப்படின்ட்டு நிக்கோலே சொல்கிறான். ஹீரோயினால் என்ன பேசுனே தெரியல. சரி 2 பேரும் இப்போதைக்கு வெளியே போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு இவளுக்கு தெரியல. நிக்கோலே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இப்போதைக்கு இவளுக்கு வந்து ஒரு பாஸ் மாதிரி இவர். ஸோ இப்போது இவளுக்கு நிறைய மணி நீட் இருக்குது, ஒர்க் கொடுக்குற முதலாளி. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. சரி நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, நான் கொஞ்சம் அலோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வெளியே அனுப்புகிறான். ஸோ 2 பேரையுமே வெளியே அனுப்பிச்சி விட்டுருவாளா. 2 பேரும் நிற்பாங்க. அப்போ வந்துட்டு நிக்கோலே கிட்ட வந்து ஹீரோ வந்து கேட்பான், நீ வந்துட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு நிக்கோலே என்ன சொல்லுவானா, நன் ஆஃப் யர் பிஸ்னஸ், உனக்கு இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லுவானா. சரி எனக்கு தேவையில்லாதுன்னா அதே மாதிரி ஏன் விஷயத்துலையுமே நீ இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்புறம் நிக்கோலே வந்துட்டு ஹெல்திட்ட வந்து நல்லதையும் சொல்லும் போது ஹெல்தி வந்துட்டு ஏன்னா நீ சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ மெச்சூர்டாக இருடா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் ஹீரோயினுக்கு வந்துட்டு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் அவள் பங்குக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கால, அவகிட்ட போயிட்டு இந்த நித்யா ஆண்டி வந்து கேட்குறாங்க, அந்த ஹீரோயினோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் கேட்குறாங்க. எங்கே நீங்கள் அங்கே போகிறீங்களாங்கும்போது ஆமாம் நாங்கள் போகிறேன், வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த பிஜி ஹாஸ்டலுக்கே போயிடுறாங்க. போய் பார்க்கும்போது இந்த பேட் இருக்கால, இவனா இவ்வளோ சீப்பான இடத்துல தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓவராக சீனை போடுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பணக்காரங்கல்ல, அதனால வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் வந்துட்டு ஒரு மேட் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி இருப்பா, அவள் வந்து இவளை அடிக்கடி காமிச்சிட்டு இருப்பாள். இவ பேர் வந்துட்டு பிங்க். இவன் என்ன பண்ணுறான்னா இந்த மெய்டு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம நைஸாக வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு நைஸாக போடுறா. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஹீரோயினோட ரூமை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரூம் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து தத்தி வந்துட்டு ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணணுமே இங்கே எல்லாருமே கத்துறாங்க. என்னடா இது எல்லாரும் கத்துறாங்கன்னு பார்த்தோன்னா ஒருத்தவன் நியூடாக வந்து நிற்கிறான். இவங்க வந்துட்டு வேறு ரூம் மாற்றி வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க போல். அடைச்சி ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பானா அவளுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கும். அவளுக்கு வந்திருக்காது, ஹெல்திக்கு வந்திருக்கும் போல். இது என்ன பார்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு லேடி வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட வந்துட்டு ஹீரோயின் ரூம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவங்க போவாங்க. இங்கே இவன் என்ன பண்ணுவானா ஸ்ட்ரைட்டாக இந்த பிங்குங்கிறவ ஸ்ட்ரைட்டாக ஹீரோட ரூமை வந்து தேடி போயிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு டேம் தான் இருப்பான். ஸோ அவன் சொல்கிறான், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது ஹீரோ ரூம்லாம் நினச்சி வந்தாங்கும் போது இது ஹீரோ ரூம் கிடையாது, ஏ ரூம் தான். நான் அப்பப்போ ஹீரோ வீட்லேயும் ஸ்டே பண்ணுவேன், ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ணுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன ஹீரோ ரூம் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அப்போ உங்களோட என்ன மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுவான். ஸோ நீங்கள் ரேப் பண்ண வந்தீங்களா என்ன ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹீரோ மேலே ஆல்ரெடி க்ரஷ் இருக்குது, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு இன்டென்ஷனில் தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆக்சுவலி நக்கலுக்கு தான் கேட்குறான். உடனே வந்துட்டு இந்த பிங் வந்துட்டு ஐயே மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவான். இல்லை சரிப்பட்டு வரல, நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக ரூம்குள்ளே வந்தீங்க, உங்களை யார் அலோ பண்ணா அப்படின்ட்டு பின்னாடி கத்திக்கிட்டு வருவான். அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அந்த பார்சலை பார்ப்பா, ஒருவேளை ஹெல்தியோட அப்பா அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே திருப்பி டோரை வந்து நாக் பண்ணுவாங்க. கரெக்டான அட்ரஸ் தேடி இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு நீட்டா ஆண்டியை பார்த்தோன்னே சிரிச்சிட்டு வணக்கம் அப்பா உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் இருக்கால, அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்துட்டு பார்த்தா ஹீரோ வீட்டில் தான் இருப்பான் போல். யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து இந்த பொண்ணு தெரியும் போல். வாங்க நீங்கள் எப்படி ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பேச ஆரம்பிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி உள்ளார வருவாங்களா, 2 களை போட்டு உள்ளார வந்து எல்லாத்தையும் பார்க்கும். அப்போ தான் ஹீரோயினை வந்து நல்லா உத்து பார்ப்பாங்க. அன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார்டனில் அந்த பிளேஸில் வந்துட்டு பார்த்தோம்ல, இந்த பொண்ணு தானே ஃபோன் பேசிச்சின்னும் போது, ஓ நீ தானே என்னோட பையன் கூட இருக்க, அந்த மாதிரி டூரிஸ்ட் கைடாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாள்.
இதுக்கப்புறம் நீ அந்த வேலைக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதுக்கப்புறம் என்னோட நியூஸோட ஒர்க் பண்ணக்கூடாது, அதுவும் இந்த மாதிரி சீப்பான பொண்ணுலாம் வந்துட்டு என் நியூஸ் கூட வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, என்னோட அண்ணன் பையன் கூட வந்து ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசுவாங்க. அப்படியே பேசிட்டு அங்கே பாட்டில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஹீரோயின் வந்து லேப்டாப் வச்சுருப்பா. ஸோ அது மேலே அப்படியே அந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருவாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே டாக்ஸிக்காக நடந்துப்பாங்க. ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியாது. அவளோட ஒர்க்கே அதில் தான் இருக்குது. அவளோட ஸ்கூலில் அந்த காலேஜ் படிக்கிற இதே ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. ஸோ அதிலலாம் ஊற்றி விட்டு, இதுக்கப்புறம் என் பையன் கூட வந்துட்டு சேர்ந்து நீ எங்கேயுமே உன்னை பார்க்கக்கூடாது, இதான் லாஸ்ட் முறை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன இது, ஆல்ரெடி சோதனை மேலே சோதனை, இப்போ லேப்டாப்பை வந்துட்டு இதை நாசமாக்கிட்டு போயிட்டாங்க, எப்படி வந்து ரெடி பண்ணுறது, நம்மளையும் கடவுள் எப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கலங்கி போய் நிற்பா. நெக்ஸ்ட் பையன் அந்த பிங்க் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்காக வந்திருக்கேன், ஆன்ட்டி தான் என்னை வந்துட்டு சேர்த்து விட்டாங்க, அவங்க தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே குட், நீங்கள் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸ்லாம் கொடுப்பா. எம்பசியில் எப்படி இருந்தாலும் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப அப்படி நைஸாக வந்துட்டு அப்படியே அழகாக பேசுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நித்யா இருக்காங்களோ, கீழே இறங்கி வருவாங்களா, நீட்டாக ஆன்ட்டி இருக்காங்களோ, அவங்களே வந்துட்டு இவங்க இந்த அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஷாக்கு. பரவாயில்ல, நல்லா வந்துட்டு பழி வாங்குனீங்க, அவள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என்னோட அண்ணன் பையன்கிட்ட யாராச்சும் நெருங்குனீங்கன்னா அவ்வளோதான், இதான் நிலைமை, நான் நினைக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கன்னியா பார்த்துட்டு பேட்கிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி அவங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, நீ எப்படி வந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறங்கும் போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இவங்க இப்படியே அலைஞ்சிட்ருப்பேன், எப்படியாச்சும் அவங்களோட நீஸை வந்துட்டு செடியூஸ் பண்ணுறதா எனக்கு வேலை, நான் எப்படியாச்சும் வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஒய்ஃபாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியா கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. கன்னியாவுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அந்த லேப்டாப்பை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்பா, தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பா. அப்போ ஹெல்தி வருவா. அப்போ டக்குன்னு ஹீரோயின் காலை பார்ப்பான். இப்போ ஒரு 2 டேஸாக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா போல். இப்போ தான் பார்க்குறேன், என்னாச்சு உன் கால் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னாச்சு உன் லேப்டாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுச்சுன்னும் போது, ஏண்டி ஆல்ரெடி வந்துட்டு பண கஷ்டத்தில் இருக்குது, இப்போ தண்ணி வேற ஊற்றிடுச்சு, இதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நீட்டா ஆன்ட்டி வந்துட்டு ஹீரோகிட்ட கேட்பாங்க, என்னப்பா உன் டூரிஸ்ட் கைட்லாம் வந்துட்டாங்களா, நீ கிளம்புறியாங்கும் போது, இல்லை ஆன்ட்டி நான் 2-3 டேஸாக வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ அதை வந்துட்டு பேர்லாம் பார்த்துட்டு இருப்பா. ஓகே, எஸ்கேப் ஆகிட்ட போல், நல்லதாக போச்சுன்ட்டு. ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக இருப்பான். இதை வந்து நித்யா ஆண்டி வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ நீட்டா பார்த்து பேசும்போது நீட்டா வந்து சொல்லுவாங்க, இப்போலாம் வந்துட்டு அந்த பொண்ணு வரதில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வரதில்லை, அவன் ஃபோன் பண்ணாலும் பிக்கப் பண்ணுறதில்ல, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா அவன் ரொம்ப சோகமாக இருக்கான், அவனோட ஃபேஸை பார்த்தாலே தெரியுது, இவன் எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி அட்டாச் ஆகி நடந்ததே கிடையாது, ரொம்ப சோகமாக ஃபேஸ் வச்சுருக்கான், நான் வந்துட்டு ரீட்டா இருக்காள், அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீட்டாவை தான் காட்டுறாங்க. அவளும் அவங்க அம்மா வந்து ஷாப்பிங் வந்திருப்பாங்க போல். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு போல், அம்மாவுக்கு அம்மா அப்படின்ட்டு தான் இருக்கும் போல். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் வந்துட்டு பார்லருக்கு எதுக்கோ போகிறாங்க போல், இவளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், ஸோ நீ வெளியேறு, எந்த பசங்ககிட்டையும் பேசக்கூடாது, நீ வந்துட்டு ஹீரோக்கு தான் ஒய்ஃப் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் லைட்டாக சந்தேகப்பட்டே இருப்பாங்க போல். சரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, அந்த மாலே வெறுமனையே வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக அதை வந்துட்டு பேட் வந்து பார்த்துடுறான். ஓ, இங்கே ரீட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டாட்ட பேசலான்னு சொல்லிட்டு இறங்கி வரான். ரீட்டா வந்து பார்த்துடுறா. ஐயோ, இவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ போய் ரெஸ்ட் ரூமில் போய் நுழைஞ்சிக்கிறா. இவன் மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கான், எங்கடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடறான், இங்கே தான் வந்துட்டு ஒரு ஷோரூம் வச்சுருக்கான் போல். உடனே ரீட்டாக்கு வந்து, சாரி நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுங்கும் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க ஒரு கேஃபிட்டேரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு காஃபி குடிச்சிட்டே பேசுகிறாங்க. இப்போ ரீட்டாக்கு ரொம்ப வந்துட்டு கில்ட்டியாக இருக்குது, ஏன்னா அவங்க அம்மா வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்திருப்பாங்கல்ல. ஸோ எங்கள் அம்மா அந்த மாதிரி நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு பேட் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி எங்கள் அம்மா எப்போவுமே ஸ்ட்ரிக்ட்டு தாங்க, என்னை எப்போவுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது இல்லாமல் அம்மா சொல்கிறது கரெக்டு தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சந்து சுப்பிரமணியில் அப்பாங்க வரல, அதே மாதிரி இவன் அம்மா சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பேட்டுக்கு ரொம்பவே பிடிக்குது. அப்புறம் சொல்கிறான், எனக்கு புரியுது, என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ஆக போகிற பொண்ணு, ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, எனக்கு அதனால தான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்கள் வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே ரீட் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ டைம் ஆச்சு, அம்மா வந்துடுவாங்க, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹேர் ட்ரையர் இருக்கும்ல, அதை வச்சுட்டு லேப்டாப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே காய வச்சுட்டு இருக்கா. ஸோ இதை வந்துட்டு ஹெல்தி பார்த்துட்டு, சான்ஸே கிடையாது, நீ என்ன தான் ரெடி பண்ணாலுமே வந்துட்டு ரெடி ஆகாது, பேசாமல் நீ வந்துட்டு இந்த ஒர்க் பண்ணுவாங்களே, இந்த லேப்டாப் கிளியர் பண்ணுவாங்களா, அவங்ககிட்ட போய் காட்டு, கடையில் போய் காட்டுங்க வா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்பி போவாளா, டக்குனு ஹீரோ வந்து இடிச்சிருவா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருந்திருப்பான். ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு. இந்த மாதிரி என் லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ கல்ல கொடுக்க தான் போகிறேன், எனக்கு டைம் இல்லை, நான் ஒரு பேப்பர் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும், நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போவான். இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன சீவ் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, லைப்ரரியில் போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கே எல்லாமே ஃபில் ஆகிருக்கும், எல்லாருமே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாரும் எந்திரிக்கிற மாதிரி தெரியாது. என்ன பண்ணே தெரில அப்படி சொல்லிட்டு நிக்கோலைட்டு தான் புலம்பிட்டு இருப்பாங்க. நான் அந்த வேலையை விட்டுட்டேன், இவன் நானியாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாள், ஸோ அந்த வேலையை கேட்க போவோம்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னம்மா நீ 2 டேஸாக வரலனால நான் வேறு நானே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேம்மான்னு சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு வெளியே வருவா, இந்த வேலையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே புலம்பிட்டு வந்துட்டு இருப்பாள். நிக்கோலே சொல்லுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் லேப்டாப் எடுத்துக்கிறியாங்கும் போது, இல்லை நீனு பேப்பர் சப்மிட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, பேசாமல் நம்ம கையாலேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையால் எழுதிட்டு இருப்பா. அப்போ ஹெல்த்தி என்ன சொல்லுவானா, என்ன நீ மட்டும் இப்படி கையால் எழுதிட்டு இருக்கா, நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு எழுதிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இந்த கஷ்டத்தில் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பேடை தான் கட்டுவாங்க. பேட் என்ன பண்ணுவான்னா, இந்த ஆன்ட்டி இருக்கால அவளுக்கு வந்துட்டு பால் வந்து கொடுப்பா. அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல எப்போவுமே என் கூட இருக்க, எப்போ பார்த்தாலும் ஹெல்த்து வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நல்லபடியாக தான் பேசுவாங்க. ஆனால் நல்லபடியாக பேசினாலும் அவள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருப்பாள். அப்போ தான் வந்து பால் வந்து கொடுத்துருப்பா, இவங்க குடிப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது அதில் வந்து தூக்க மாத்திரை கலந்துருப்பா போல். இவங்க நல்லாவே தூங்கிடுவாங்க. வந்து செக் பண்ணுறா, இவங்க தூங்கிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஹீரோ ரூம்குள்ளே போகலாம், ஹீரோ வந்து செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு போக பார்ப்பா. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் இருக்கால, பிங்கி, அவள் தான் வந்து கால் பண்ணுறா. யாரோ என் ரூம்குள்ளே வந்துட்டாங்க, என்கிட்ட தப்பாக எனக்கு ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, வாங்க ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே எல்லாத்தையுமே கலைச்சி விட்டு கத்துறா. ஹீரோ வந்துட்டு அறக்க பறக்க கிளம்பி ஓடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பேட் வரா. ஸோ ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோ இல்லை. ஸோ எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் எங்கே கிளம்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பாளா. டக்குன்னு பின்னாடி கை வச்சதுக்கப்புறம், ஓ நீங்கள் பின்னாடி தான் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கத்தில் வந்து திரும்பி பார்ப்பா. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மேடு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் நிற்கும். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ரூமில் வந்துட்டு, முதலாளி ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் கிளம்பலன்னா அதுக்கப்புறம் காலைல விடிஞ்சதுக்கப்புறம் மேடம்கிட்ட சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. உடனே இல்லை இல்லை ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவான். ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ எங்கே வந்திருப்பான்னா, ஹீரோயினை பார்க்க தான் வந்திருப்பான். அப்போ பிங்கி வீட்டுக்கு யாரா போயிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் போயிருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா, ரமில் நினச்சிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யார் இருக்கான்னு போய் உள்ள செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இங்கே தான் வந்திருப்பான். ஹீரோயின் வந்துட்டு யார் இது அப்படின்னு பார்த்தா ஹீரோவாக இருக்கும். நீங்கள் என்ன இந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து கேட்பா. ஸோ பிங்கி வீட்டுக்கு யார் போயிருக்கா பார்த்தீங்கன்னா, எம்பஸில் இருந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பையன் தான் போயிருப்பான். உடனே வந்துட்டு நீங்கள் என்ன வந்திருக்கீங்க, ரமில் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அவர் எங்களோட ஆஃபீஸர், அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, போய் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு எம்பஸிலேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்ருப்பாரு. இவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடும், ஹீரோலாம் வந்திருப்பான்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. சரி என்ன ஆச்சு, யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்று யாரும் வரல, ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த பையன் போனதுக்கப்புறம் டேம் வருவான். செம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக வந்து சிரிப்பான். டேம் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பான் போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு உட்காந்துட்ருப்பா. ஹீரோ வந்துட்டு ஏன் வந்துட்டு என்னை வந்து அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். நான் ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன சொல்லணுன்னே தெரியாது. ஹீரோக்கு வந்து லைட்டாக வந்துட்டு ஒரு விஷயம் தோணும், இவங்க ஆன்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆன்ட்டியை பற்றி கொஞ்சம் தெரியும், ஆன்ட்டி உன்னை மீட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஹீரோயினுக்கு அதுக்கு எந்த ஆன்சருமே சொல்லாமல் தலையை வந்து குனிஞ்சிப்பான். ஸோ இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு ஆன்ட்டி வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஆன்ட்டியால் தான் ஒரு லேப்டாப் ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். பட் எந்த பதிலுமே ஹீரோயின் வந்து சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளம்பியும் போயிடுவான், எதுவும் பேச மாட்டாள். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு டேம் இருக்கானா, அவன் வந்துட்டு இவளை கூப்பிட்டு வச்சுட்டு, எதுக்கு இந்த நாடகம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹீரோ வந்துட்டு வளைச்சி போடணும் தானே, ஹீரோக்கு வந்துட்டு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அது இல்லாமல் அவங்க ஆன்ட்டி பார்த்து வச்சுருக்க பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, அவனுக்கு ஒரு தாய் ஸ்டூடெண்ட் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு இவன் டேம் சொல்லுவான். அவன் கொஞ்சம் ரூட்டு விடலான்னு பார்ப்பான். பட் இந்த லேடி வந்து மடங்காது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நிக்கோல் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்க்க வந்திருப்பான். நிக்கோலை எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது எம்பஸில் ஒரு பையன் வந்துட்டு இந்த இடத்துக்கு வருவான். ஸோ வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு புது லேப்டாப் ஹீரோ வந்து வாங்கி கொடுத்துருப்பான். இதை பார்த்துமே ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன லேப்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹீரோட்டே ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டு நிக்கோலையும் ஹீரோயினும் என்ன பண்ணுவாங்கன்னா எம்பஸ்க்கு கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ வருவானா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எனக்கு இந்த லேப்டாப்லாம் வேணாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு தோணுது, இதாங்க வச்சுக்கோங்க, உங்களோட ரிட்டர்ன் கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இது வந்து உங்களோட ஃப்ரீலாம் கிடையாது, இது வந்துட்டு உங்களோட பேமெண்ட் மாதிரி தான்,
ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் 2 நாளைக்கு வந்துட்டு நான் சுற்றி காட்டுங்க, இதோட பேமெண்ட்டை வந்துட்டு லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். உடனே ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். அவள் வந்துட்டு கையால் எழுதி போய் கொடுத்துருப்பாள்ல, அப்போ அவங்களோட லெக்சர் ஸ்டாஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லைம்மா நீ வந்து சிஸ்டத்தில் வந்து டைப் பண்ணி கொண்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் இவ என்ன பண்ணுவான்னா லைப்ரரிக்கு போய் பார்ப்பா. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல்லாக இருப்பாங்க. சிஸ்டமே யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு சிஸ்டமே கிடைக்காது. சரி வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவான். நெக்ஸ்ட் ஹீரோயினோட தாத்தா தான் கால் பண்ணி பேசுவாங்க. ஹீரோயின்ட்ட வந்துட்டு எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, இவங்க கொஞ்சம் எளிமையில் தானே இருக்காங்க, கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா, நான் நல்லா இருக்கப்பா, என்னோட ஒர்க்லாம் நல்லா போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பொய்யாவே சொல்லி வைப்பா. அவங்களுக்கு வந்துட்டு பொண்ணு நல்லா தான் இருக்கா, அவள் வந்துட்டு ஒர்க்குக்கெலாம் போயிட்டு தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு காலேஜில் இருப்பா. காலேஜுக்கே ஹீரோ வந்திருப்பான். இந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலேஜ் சுற்றி காட்டுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு காலேஜெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருப்பா. எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சிட்ருப்பா. எல்லாமே வந்துட்டு இங்கே தான் எக்ஸாம் ஹாலு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க காலேஜில் இருக்க ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரை பார்த்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்துட்டு தூரமாக நின்று நிக்கோலையும் ஹெல்தியும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்பா, அது வந்துட்டு உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ வந்திருப்பாங்களா ஆன்ட்டி, இல்லை அவங்க என்னோட ஆன்ட்டி தான், எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் எங்கள் ஆன்ட்டி தானே எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட வந்துட்டு கேட்பான், உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது, உங்களை மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, என்னோட கிராண்ட் பா தான் வளர்த்தாங்க, அது இல்லாமல் எங்கள் ஆன்ட்டியும் அங்கிளும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ 2 பேருக்குமே சிமிலராக தான் இருக்குமா, நம்ம 2 பேர் சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே லைப்ரரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்களா, இது வந்துட்டு அந்த பிங்கி வந்து பார்த்துருவா. ஓ கதை இப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குமா என்னன்னு தெரில, அவள் வந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலேஜோட ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற ஒரு பிளேஸ் இருக்கும் போல், இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேட்டர்னு சொல்கிறான். இங்கே வந்துட்டு எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே டான்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அங்கே போய் டான்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் உள்ளார போய் என்ட்ரி ஃபீஸ் இருக்குல்ல அதே ரொம்ப ஹையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவ ஏக்கத்தோடு சொல்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். கண்டிப்பாக இதை நிறைவேற்றணும் அப்படின்னு அவன் மனசில் தோணிகிட்ருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.